இரவு நேரம் அவள் காதோரமாய் 2 முடிக்கற்றைகளை ஒன்றிணைத்து நடுவில் சின்னதாய் ஒரு கிளிப் அணிந்து லூஸ் ஹேர் விட்டிருந்தாள். விரிந்த கூந்தல் காற்றில் படபடக்க தாமரை தண்டுகள் போன்ற அவளுடைய மெல்லிய கரங்களால் 4-5 முழ மல்லிகச் சரங்களை மிக நிதானமாய் சூடிக்கொண்டாள். லேசாக பவுடரை முகத்தில் ஊற்றி ஸ்டிக்கர் பொட்டும் வைத்துக் கொண்டாள். தன்னுடைய புடவை தலைப்பை ஒழுங்குபடுத்தி அதன் ஒரு விளிம்பை மாத்திரம் வலது கரத்தில் லேசாய் பற்றி அவள் தரையில் தான் நடந்து வருகிறாளா அல்லது காற்றில் மிதந்து வருகிறாளா என்று சந்தேகப்படும் அளவிற்கு மென்மையாய் நடந்து வந்து நிலவொளியில் காய்ந்து கொண்டிருந்த மரக்கட்டிலின் மீது அமர்ந்தாள். நீண்ட பருத்து வளர்ந்திருந்த நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் முகப்பூச்சுகளுடன் அவள் தோளில் பின்னில் இருந்து கை வைத்தான். அவள் மெல்லிய புன்னகையோடு தலை கவிழ்ந்து அவன் புறம் திரும்பாமலேயே அமர்ந்திருந்தாள். என் மேல கோவமா என்று அவன் கேட்க இல்லை என்பது போல் அவள் தலையசைத்தாள். அப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டே அவன் அவள் தோளை அழுத்தி பற்றியபடியே தன் புறம் அவளை திருப்பினான். அவள் உதடுகளில் ரத்தம் வழிய முகம் அக்னி துண்டாய்